தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. மகிமையின் ராஜா உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். மரணம் உம்மை தடுத்து நிறுத்த முடியாது. தாப்பனே, பாதாளம் உம்மை தடுத்து நிறுத்த முடியாது. நீர் சர்வ வல்லவர், நீர் உருவாக்குகிற தேவன். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது என்று எதுவுமில்லை. பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீர் உயிரோடு எழுப்பினபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மாபெரும் அற்புதத்தை செய்து எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீர் உயிரோடு எழுப்பினபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக மனுக்குலத்திற்கு நீர் உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இயேசுவை விசுவாசிக்கிற நாங்களும் உயிர்த்தெழுவோம். என்றென்றும் கூட எங்கள் கர்த்தரோடு, எங்கள் ஆண்டவராக இயேசுவோடு கூட வாழ்ந்திருப்போம். நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். மறுபிறப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவை, இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா கேட்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்களை விரட்டட்டும், வலி வேதனைகளை விரட்டட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்கள் சார்பாக யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காக வழக்காடுகிற தேவன். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் ஏன் பூமிக்கு இறங்கி வந்தார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஏன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வரணும்? ஏன்னா மனிதனால் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. மனுக்குலத்தை மீட்க மனிதனால் முடியாது. தன்னுடைய சொந்த ரட்சிப்பை கூட ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது. மொத்த மனுக்குலன்றது லிஸ்ட்லேயே இல்லை. அப்போ பாருங்கள், நம்மால் முடியாத ஒரு காரியத்தை எந்த மனிதனாலும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது, மரணத்தை மேற்கொள்ள முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது. மனுஷனுடைய திராணிக்கு மிஞ்சின காரியங்களை வேலாம். அதனால் தேவன் சொல்கிறார், நான் உதவி செய்கிறேன். பாருங்கள், இஸ்ரவேலர் எகிப்தில் அகப்பட்டு இருக்கும்போது அவங்களால வெளியில் வர முடியாது. அவங்களுக்கு திராணி கிடையாது. அவங்களுக்காக வழக்காடுறதுக்கும் யாரும் இல்லை. அவங்களுக்கு உதவி செய்யும்படி எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. சொந்தக்காரவங்களாம் இருந்தாங்க, சேயீர் புத்திரர்கள் இல்லையா, யாக்கோபுடைய சகோதரனுடைய வம்சத்தார் இருந்தாங்க. அவங்க யுத்தம் பண்ணியிருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது. லோத்தின் புத்திரர்கள் அம்மோனியர், மோவாபியர் இருந்தாங்க. அவங்களும் இவங்களுக்காக வழக்காடலை. இஸ்ரவேலுக்கு சொந்தமாக எகிப்துக்கு விரோதமாக எழும்பி ஜெயிக்கிறதுக்கான திராணியும் கிடையாது. அப்போ ஒரு விடுதலைக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேலர் இருந்தனர். அப்போ தேவன் இறங்கி வந்தார். நான் உன்னை இந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து
நான் உன்னை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு செல்வேன் அப்படின்னு இறங்கி வந்து வாக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. பாருங்க, அது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிற மீட்புக்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நம்மளால் முடியாத காரியத்தை நம்ம ஆண்டவராக இயேசு நமக்காக சாதித்திருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசுவின் பிறப்பில் இருந்து அவருடைய முன்னேற்றம் வரைக்கும் எல்லாமே நமக்காக, அவருக்காகன்னு எதுவும் கிடையாது, எல்லாம் நமக்காக. சொல்லுங்கள், எல்லாம் எனக்காக. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேப்பாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். எவ்வளோ அருமையாக சொல்கிறது பாருங்க. உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. இதுதான் கர்த்தருடைய இருதயம். நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கங்க. எல்லாம் உங்களுக்காக. புரியுதா? தேவன் இந்த பூமியை அழகாக சிருஷ்டிச்சிருக்காருன்னா அது நமக்காக. பூமியை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு இறங்கி வந்தார்னா நம்மை மீட்பதற்காக. நாம் அவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றவர்களாக இருக்கிறோம். தன்னுடைய சொந்த குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து இதுக்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் முன் உண்டு பண்ணியிருக்கிற அந்த மாபெரும் ரட்சிப்புக்காக, அதனால் நமக்கு உண்டாகிற ஸ்லாக்கியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நினச்சி பார்த்து நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். சங்கீதம் 2 முதல் வசனத்திலிருந்து. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பாருங்க, கர்த்தர் ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். மனுக்குலத்தின் மீட்பு. இயேசு இந்த பூமியை ஆள வேண்டும், தேவ ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்க வேண்டும். தேவனுடைய திட்டம். அதை எந்த மனுஷனாலையும் நிப்பாட்ட முடியாது, எந்த பிசாசினாலையும் நிப்பாட்ட முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிற, விருதா காரியத்தை சிந்திப்பானே. எதுக்கு நேரத்தை செலவழிக்கிறதுல? ஏன் கர்த்தரை எதுக்கணும்னு நினைக்கிறேன்? உன்னால் முடியுமா? உன்னால் ஜெயிக்க முடியுமா? பாருங்க, கர்த்தருக்கு வந்து பிசாசு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் பிசாசை கட்டி போட்டு அந்த பாதாளத்துக்குள்ளே வீசினாராம். பாருங்க, பாதாளத்தில் அடைச்சி வச்சாருன்னு போடல, பாதாளத்தில் வீசினாருன்னு போட்டுருது. புரியுதா? நம்ம ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வருகையில் அப்படி அவர் உள்ள நுழையும் போதே அவருடைய மகிமை, அந்த பிரசன்னம், அந்த வெளிச்சம், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய சுவாசம், அவருடைய வார்த்தை அந்த கிறிஸ்துவையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்து போடும். சிம்பிள். கர்த்தருக்கு பிசாசு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன் அவர் பூமிக்கு வந்தார்னா நமக்காக. நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம்ல, நாம் பிசாசோடு சேர்ந்து அழிஞ்சு போகக்கூடாதுல்ல.
அதனால் நமக்காகத்தான் கர்த்தர் இவ்வளவு வேலை பார்த்தார். மனுஷனாக பிறந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்து இரத்தத்தை சிந்தி உயிரோட எழும்பி நித்திய மீட்பை உண்டு பண்ணி எல்லாம் நமக்காக. இதெல்லாம் அவருக்கு அவசியமே கிடையாது. சொல்லுங்கள், எனக்காக. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் திரும்ப வருவார். அந்த ஒரு நினைப்பு நம்மளுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும். உயிரோடு எழுந்தவர் திரும்ப வருவார். சங்கீதம் 24 இப்படி சொல்கிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சிலுவையில் மகிமையின் தேவன் நமக்காக தொங்கினார் இல்லையா? அதே மகிமையின் ராஜா. அவர் எப்படிப்பட்டவராம்? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. கர்த்தர் வேற கதி இல்லாமல் சிலுவையில் தொங்கல, பிசாசை மேற்கொள்ள முடியாமல் சிலுவையில் தொங்கல, சத்துருக்களை மேற்கொள்ள முடியாமல் சிலுவையில் தொங்கல. கர்த்தர் சிலுவையில் தொங்கினது உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை உண்டு பண்ணும்படி. நம்முடைய பாவத்திற்காக மரித்ததற்கு நோக்கம் இருக்குது. நாம் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படும்படி சகலமும் நமக்காக. அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாம் எனக்காக. இயேசு செஞ்சது எல்லாமே நமக்காக. அவர் சொல்கிறார்ல, நம் மீது இருந்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய ஜீவனை அவரே ஒப்பு கொடுக்குறார். அவராக விரும்பி ஒப்பு கொடுத்தார். அவர் சிறுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்துச்சா? என்ன சந்தோஷம்? அநேக பிள்ளைகளை மகிமைக்கு அவர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அந்த தரிசனம் அவருக்கு முன்னாடி இருக்குது பாருங்க. அதன் நிமித்தம் தனக்கு சிலுவையில் உண்டான அந்த கேவலம் அவமானம் இதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு அது பெருசாகவே படலை. இதெல்லாம் மேட்ரே இல்லைன்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் பார்வையில் என் பிள்ளைய வரப்போகிறாங்கல்ல, நான் உண்டு பண்ணின என் மக்கள், என் ஜனம், என் குடும்பம், என் பிள்ளைகள் என் ராஜ்யத்துக்குள்ளே மறுபடியும் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு மீட்பு உண்டாக போகுது, நித்திய ஜீவன் உண்டாக போகுது, பாதாளத்துக்கு தப்புவார்கள். இந்த சந்தோஷம் அவருக்கு முன்னாடி இருக்குது பாருங்க. அதன் நிமித்தம் மற்றதெல்லாம் அவர் பட்ட பாடுகள்லாம் அவருக்கு ஒன்றுமே பெருசாகவே தோணலை. பட்ட அவமானம், அடைந்த கேவலம் எதுவுமே அவருக்கு பெருசாக படலை. ஏன்னா அவர் பார்வையில் நம்ம இருக்கிறோம், என் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் நல்லா நிப்பாட்டிக்கோங்க. இன்றைக்கி குறிப்பாக ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15 54ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அழிவுள்ளதாகிய இது, அதாவது நம்முடைய சரீரம், அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது நம்முடைய சரீரம் சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாருங்க, மரணத்தை ஜெயிக்கிற கர்த்தருக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் மனுக்குலத்துக்கு மரணத்தின் மீது ஜெயம் உண்டாகணும். அதுக்கு தான் ஏசப்பா கீழே இறங்கி வந்தார். அவரை மரணம் தொட முடியாது, அவரை தீமை தொட முடியாது, அவரை பாவம் தொட முடியாது. அவருக்குள்ளே அந்தகாரம் கிடையாது, அவருக்குள்ளே இருள் கிடையாது. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் இருப்பவர், என்றென்றைக்கும் ஆளுகிற தேவன். நம்முடைய ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. திரும்ப திரும்ப ஒரு காரியம் சொல்லப்படும். என்ன அப்படின்னா, என்றென்றைக்கும் உள்ள, என்றென்றைக்கும் திரும்ப திரும்ப who lives forever, who lives forever அப்படின்னு கர்த்தர் குறித்து சொல்லப்படுது. பாருங்கள், 8ஆம் வசனத்தை கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா,
24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு. பாருங்கள், மறுபடியும் அதே பாயிண்ட் வருது பாருங்கள். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவருக்கு அழிவு கிடையாது, அவருக்கு மரணம் கிடையாது, மரணம் அவரை தொடக்கூட முடியாது. அப்போ மரணத்தின் மீது ஜெயம் யாருக்கு அவசியப்பட்டது? நமக்கு. மரணத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்னா பாருங்கள், வேதம் போதிக்கிறது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3 இல்லை 2 போகலாம், 2:17. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன், இல்லை அது கொஞ்சம் பின்னாடி போகலாம், ஓகே 17 பாருங்கள். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த சாகவே சாவாய்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு வேர்டு பாருங்கள். டையிங் யூ ஷல் டை, டபுள் டெத். ஒன்று, மனுஷன் ஆவியில் மரிப்பான், அது ஒரு பக்கம். அந்த ஆவியில் உண்டாகிற அந்த மரணம், ஆவிக்குரிய மரணம்ன்றது வந்து பாருங்கள், கர்த்தர் இடத்துலேருந்து பிரிக்கப்படும். ஏன்னா அவர் தான் ஜீவன், அவர் தான் ஜீவ ஊற்று. அவரிடத்துலேருந்து விலகி அவரிடத்துலேருந்து பிரிக்கப்படும் போது மரணம் உண்டாகிறது, ஆவிக்குரிய மரணம். அது மனுஷனுடைய ஆவிக்குள்ளே உள்ளே போச்சு பாருங்கள். மனுஷன் அந்த கனியை தின்ன உடனே அதே நிமிஷத்தில் செத்து விழலை, ஆனால் ஆவியில் மரித்தான். எபேசியர் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு பாருங்கள். சரி, வாசிச்சிருவோம், நீங்கள் அதை பார்க்குறது நல்லது. எபேசியர், எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கவனிங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் அந்த ஆவிக்குரிய மரணத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கிச்சு. அதுதான் பதில். சிலுவை மரணம் மட்டுமில்லை, ரத்தம் சிந்தப்பட வேண்டாம், அப்போ தான் பாவம் மன்னிப்பு உண்டாகும். நம்ம தண்டனை ஏசப்பா மீது வரணும், அப்போ தான் நம்ம தண்டிக்கப்பட மாட்டோம். ஆனால் அதோடைய நிறைவு பாருங்கள். அந்த ஆவிக்குரிய மரணம் எப்போ நீக்கப்பட்டுச்சுன்னா, இயேசு உயிரோடு எழுந்ததுக்கப்புறம். அவருடைய உயிர்த்தெழுதல் தான் அந்த ஆவிக்குரிய மரணத்தை நீக்குவதற்கான வழியையும் மறுபிறப்பிற்கான வழியையும் உண்டு பண்ணுச்சு. புரியுதா? ஒரு சிலருக்கு இதை கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருந்தாலும் கேளுங்க, நல்லது. இதுதான் உண்மை, இது வேதத்தை போதிக்கிற சத்தியம். இயேசுடைய உயிர்த்தெழுதல் வந்து ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அது ஒரு மறுபிறப்பு. நம்மளாம் சொல்கிறோம் செத்து பொழைச்சான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்னொரு ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்கிறோம் சில சமயம், அதாவது ஒரு மறிக்கிற தருவாய்க்கு போயிட்டு வெளில வந்தாலே நம்ம அப்படி சொல்கிறோம். ஒரு சிலர்லாம் அந்த பிள்ளை பெற்றெடுக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப கடினமான அந்த லேபர் பெயின்லாம் இருக்கிறதுனால ஒரு சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, செத்து பொழைச்சோம்டா அப்படின்வாங்க. ஆனால் பாருங்கள், ஏசப்பா ஆக்சுவலாக நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். பாருங்கள், அந்த மரணத்தை ஜெயித்து அவர் வெளியில் வரும்போது அதுதான் மறுபிறப்புக்கு வாசலை உண்டு பண்ணினது. அதனால தான் கர்த்தர் ஏசப்பாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஏசப்பா உயிர் தெழும்போது தான் அந்த வசனம் சொல்லப்பட்டது. என்ன வசனன்றதை கொஞ்சம் பாருங்கள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 2. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இது ஏசப்பா உயிரோடு எழுப்பப்படும் போது சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் தியானிச்சிட்டோம் இல்லையா? இது ஏசப்பா பூமிக்குள்ளே வரும்போது, பெத்லகேமில் பிறக்கும்போது சொல்லப்பட்டதில்லை, அவர் உயிரோடு எழும்பும்போது. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு மறுபிறப்பை கொடுத்துருக்கிறது. இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. எபேசியரை கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவருடைய ரட்சிப்பு தான் அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு மறுபிறப்பை கொடுத்தது. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் அந்த பழைய மனிதன் அழிக்கப்படுவதற்கான வாசலை உண்டு பண்ணினது. புரியுதா? அந்த பழைய மனிதன் நீக்கப்பட்டு புது மனிதன் நமக்கு கொடுக்கப்பட்டுறாரு இல்லையா? இதெல்லாம் இயேசுடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு உண்டான சாக்கியம். மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. சிலுவையில் பழைய மனிதன் அறையப்படுகிறான். ஆனால் அந்த உயிர்ப்பு, இந்த புது மனிதன், இந்த புது சிருஷ்டி உயிர்த்தெழுதலினால் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல ஆவிக்குரிய மரணம் ஒரு மனிதனுடைய ஆவியில் உண்டாகுது, ரைட்? அதுதான் வெளிப்புறமான அந்த இயற்கையான சரீர மரணத்தை உண்டாக்குது. இந்த சரீர மரணம் முதல் மரணம், ரைட்? ரெண்டாவது மரணம்னு ஒன்று இருக்குது. வேதம் நமக்கு அது வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் போதிக்குது. அப்போ தான் அந்த பாருங்கள், அந்த எரியிற அந்த அக்கினி கடல் இருக்கு இல்லையா, லேக் ஆஃப் ஃபயர், அதில் நம்ம அதாவது ரட்சிக்கப்படாத மக்கள் அதில் வீசப்படுறாங்க. வேதம் அதை இரண்டாம் மரணம் என்று அழைக்கிறது. பாருங்கள், நரகம் என்பது ஆவிக்குரிய மரணத்தின் மொத்த வெளிப்பாடு. நரகத்தில் கர்த்தருடைய பிரசனம், டோட்டலி கட் ஆஃப் ஃப்ரம் காட், கம்ப்ளீட்டாக. இப்போ பூமியில் இருக்கும்போது கூட பாவிகள் மேலே அந்த கிருபைலாம் இருக்குது. கர்த்தர் பல விதமாக உதவிலாம் செய்கிறாரு, இரக்கம் பாராட்டுறாரு. அவரை அறியாதவங்க மேலே கூட அவர் கிருபை இரக்கம்லாம் செயல்படுது. ஆனால் நரகத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. டோட்டலி கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஃப்ரம் எவ்ரி பெனிஃபிட் ஆஃப் காட். தேவனிடத்துலேருந்து வருகிற எல்லா உதவிகள், எல்லா விதமான ஈவுகள் இருந்தும், கர்த்தரால் கொடுக்கப்படுகிற எல்லா நன்மைகள் இருந்தும் டோட்டலாக கட் பண்ணப்படுறாங்க. கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் காட். அது ஆவிக்குரிய மரணத்தின் ஒரு முழுமையான வெளிப்பாடு. இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்குது. அவன் மரிக்கும்போது ஆவி அந்த நித்திய ஜீவனின் முழு வெளிப்பாடான பரலோகத்துக்குள்ளே போகிறான். ரட்சிக்கப்படாத மனுஷன் ஆவியில் மரித்தவனாக இருப்பதினால அந்த ஆவிக்குரிய மரணத்தின் முழு வெளிப்பாடான நரகத்துக்குள்ளே போகிறான். புரியுதா? ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் 1 கொரிந்தியர் 15:54 வாசிப்போம். அழிவுள்ளதாகிய இது அதாவது நம்முடைய சரீரம் அழியாமையும், சாவுக்கேதுவாகிய நம்முடைய சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலம் நியாயப்பிரமாணம். பாருங்கள், கர்த்தர் நமக்கு மரணத்தின் மீது ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், ரைட்? அழிந்து நரகத்தில் வெந்து சாக வேண்டிய ஆட்கள் நம்ம. ஆனால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணி மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் நமக்கு வெற்றியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஜெயிச்சது அவர், ஆனால் அதை நம்ம பேரில் எழுதி வச்சிட்டார். அந்த வெற்றியை நமக்கு கொடுத்துட்டார். நாம் அவரை விசுவாசித்து நம்முடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக மாறினது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, திடன்கோள் உலகத்தை நான் ஜெயித்தேன். ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு நம்ம எதுக்கு திடன்கொள்ளணும்? ஏன்னா அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். சொல்லுங்கள், இயேசுடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் இயேசு பெற்ற ஜெயம் என்னுடைய ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக, என் சார்பாக கர்த்தர் ஜெயித்தார். எனக்கு அந்த ஜெயத்தை கொடுக்கும்படி கர்த்தர் ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இது குறித்து நம்ம கொஞ்சம் நல்லா ஆழமாக படிக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவ போதனையில் ஒரு மூளைக்கல் போதனைன்னு சொல்லலாம், கார்னர் ஸ்டோன் டீச்சிங், அதிமுக்கியமான ஒரு போதனை. இந்த போதனையை தான் பிசாசு அதிகமாக தாக்குறான்.
நீங்கள் பழைய ஏற்பாட்டெலாம் புதிய ஏற்பாட்டில் 2 டாக்டர் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும். இயேசுடைய கன்னி பிறப்பு, இயேசுடைய உயிர்த்தெழுதல். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசுடைய உயிர்த்தெழுதலின் போதனை தான். அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா உடனே கோபம். உதாரணத்துக்கு கவனிங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4 முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியானால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். அப்போ கவனிங்க, எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கோவம்னா இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு போதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று விளங்குது, இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக மொத்த மனுக்குலத்துக்கும் உயிர்த்தெழுதல் அவங்க போதிக்கிறாங்க. நான் இயேசு உயிர்த்தெழுந்தது அவருக்கு மட்டும்தான் அப்படின்னா அவர் கர்த்தர், அவர் உயிர்த்தெழுந்தார், அவரால் எல்லாம் முடியும், ரைட், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்க வேண்டியதான். பாருங்கள், அது வெறும் அவருடைய பராக்கிரமத்தின் வெளிப்பாடாக மட்டும் இருந்தால் நமக்கு அதனால் பிரயோஜனமே கிடையாது இல்லையா? ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததே நமக்காக. அதுதான் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டது நம்முடைய பாவத்திற்காக, ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தது நாம் நீதிமான்களாக தீர்க்கும்படிக்கு, நம்முடைய நீதிக்காக, நாம் நீதிமான்களாக தீர்க்கும்படி அவர் உயிரோடு எழுந்தார். வேதம் நமக்கு போதிக்குது. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு தேவ நீதியை கொடுத்திருக்கிறது. அவருடைய நீதி நம்முடைய நீதி இயேசுவின் மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சதுசேய கூட்டத்தார் பார்த்திங்கன்னா உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவங்க போதிக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால தான் அப்போஸ்தலர்களை பிடிச்சி ஜெயிலெல்லாம் போடுறாங்க. இதை அந்த சதுசேய கூட்டத்தார் மத்தியில் மட்டும் இல்லை, கிரேக்கர் மத்தியிலையும் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஹல்லேலூயா டு ஜீசஸ் 17ஆம் அதிகாரம் போங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் மேடையில் நின்று அங்கே இந்த ஃபிலாசபர்ஸ் மத்தியில், இந்த கிரேக்கர் மத்தியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறார். அப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் இங்கே குறிப்பாக காண்பிக்கப்படுகிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 ஹல்லேலூயா 31 32 கவனிப்போம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அது வரைக்கும் சும்மா தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேச ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அதுக்கு எதிர்ப்பு உண்டாகுது, கேலி பேசுகிறாங்க. ரோமரும் அப்படி தான். அப்போஸ்தலர் 26 பார்த்திங்கன்னா அகிரிப்பா ராஜா முன்னாடி, அப்புறம் ஃபெஸ்டஸ் அந்த ரோமன் கவர்னர் அவர் முன்னாடி பவுல் தன் சார்பாக பதில் சொல்லுகிறார். அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவர் தனக்காக அவரே வழக்காடுறார், அவரே பதில் சொல்கிறார். ரெப்ரசன்டேஷன்லாம் இல்லை, லாயர்லாம் இல்லை, அவரே நின்று பேசுகிறார். அப்படி அவர் பேசும்போது பாருங்கள், ஆரம்பத்திலேருந்தே நல்லா விளக்கமாக தன்னை குறித்தும் தனக்கு உண்டான தரிசனம், மனம் மாற்றம், பழைய வாழ்க்கை, அவர் செய்த ஊழியம், எதனால் அவர் துன்புறுத்தப்படுகிறார், இதை குறித்துலாம் அவரே சொல்கிறார். அருமையாக அழகாக சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு வரும்போது பார்த்தோம்னா உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். அது வரைக்கும் அமைதியாக கேட்குறாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு உண்டாகிறது. 23ஆம் வசனத்தை பார்ப்போம். 26, 23, 24.
26ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனங்கள். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். பைத்தியக்காரத்தனம் சொல்கிறாங்க பாருங்க. அப்போது இந்த உயிர்த்தெழுதல் இயற்கையான மனிதர்களுக்கு விளங்குறதில்ல. அவங்களுடைய அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்திக்கு மிஞ்சின ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா மனிதன் மரணத்தை பார்க்குறான், திரும்ப திரும்ப பார்க்குறான், எல்லாரும் மறிக்கிறத பார்க்குறான். பணக்காரன், ராஜா, ஞானி, முட்டாள், பிச்சைக்காரன் எல்லாருமே மறிக்கிறத பார்க்குறாங்க. யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், எல்லாருமே மரணத்தினால் மேற்கொள்ளப்படுகிறார்கள். அது அவனுக்கு பழக்கமாயிருச்சு. அதையே பார்த்து பார்த்து பழகிட்டான். எவ்வளோ போராடியும் மரணத்தை ஜெயிக்க முடியாமல் தோற்று பழகினவன் மனிதன் இல்லையா? அப்போ இந்த உயிர்த்தெழுதல்ன்றது அவனுடைய அந்த ரீசனிங் பவருக்கு மிஞ்சினதாக இருக்குது. அதனால தான் எதிர்ப்பு. அப்போது இந்த காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போதனை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்கிறாரு, நீ உயிர்த்தெழுதல் நம்பலைன்னா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அதை இப்படி சொல்லணும். நம்முடைய விசுவாசமே விருதா வேஸ்ட்டுன்றார். போதனை வேஸ்ட்டு, நம்ம விசுவாசம் வேஸ்ட்டு, நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறதே வேஸ்ட்டுன்றார். புரியுதா? இந்த உயிர்த்தெழுதலின் போதனை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா விளங்கிக்கணும். கர்த்தர் ஏன் மரித்தார், யாருக்காக மரித்தார், எதற்காக மரித்தார், அதனால் என்ன சாக்கியங்கள் உண்டானது, இதையெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில காரியங்களை மட்டும் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்த மெசேஜில் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். 15ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். 1 கொரிந்தியர் 15 முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 10 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் பொதுவாக தான் அறிவித்த அந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்கிறாரு. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இதுதான் சுவிசேஷம். ஒரு ஜிஸ்ட், அதோடைய அந்த சாராம்சம் இதுதான் இல்லையா? 5ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம்னா அதுக்கான சாட்சிகளை குறித்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. பேதுரு, அப்போஸ்தலர்கள், அப்புறம் மற்ற கர்த்தர் வாழ்ந்த சமயத்தில் இருந்த ஒரு 500 பேர், அவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்த ஒரு 500 பேர். அதை தவிர்த்து பார்த்தோம்னா யாக்கோபு, நம்ம ஆண்டவராக இயேசுவின் சகோதரன். அதுக்கப்புறம் மற்ற அப்போஸ்தலர்கள், கடைசியாக பவுல் அப்போஸ்தலன். இவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துருக்குறாங்க. வேத வாக்கியம் போதிக்குது அதை. 2வது, இந்த மக்கள், மதிப்புக்குரிய இந்த மக்கள்லாம் சாட்சிகளாக, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கான சாட்சிகளாக விளங்குகிறார்கள். அதை குறித்து அவர் சொல்கிறார். 11ஆம் வசனத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறார். ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, அதான் சுவிசேஷமாக அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அதை நம்பித்தான் அவங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சில தவறான போதனைகள்னால மனக்கலக்கம் உண்டாகுது, சத்தியத்திலிருந்து விலகக்கூடிய நிலைமை உண்டாகுது. அதுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த முழு அத்தியாயத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். கவனிங்க, இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் நான் உங்களுக்கு போச்சிருக்கிறேன், நீங்கள் அப்புறம் எப்படி கிறிஸ்தவர்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதில்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை என்றால் கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுவதும் உண்மை. அப்படி உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்கிறத பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. ஏன்னா கவனிங்க, கிறிஸ்து இதெல்லாம் அவர் ஒரு மனிதனாக பிறந்து மனிதனை மீட்கும்படி சாதித்த காரியங்கள்.
தேவனாக அவருக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. அவர் இந்த பூமிக்கு தன்னுடைய மகிமையை, தெய்வீக மகிமையை எடுத்து வச்சுட்டு ஒரு மனிதனாக வாழ்ந்து பாடுபட்டு நம் பாவத்திற்காக மரித்து அவர் உயிர் தெழுந்தது எல்லாமே நமக்கு உயிர் தெழுதலை உண்டு பண்ணும்படி, நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணும்படி, நமக்கு பரலோக பாக்கியத்தை கொடுக்கும்படி. புரியுதா? அதனால தான் பாருங்கள், இயேசுவுடைய அந்த மீட்புக்கும் அவர் இயேசு உண்டு பண்ணின அந்த மீட்புக்கும் அதனால் உண்டாகிற ஸ்லாக்கியங்களையும் நம்ம பிரிக்கக்கூடாது. அந்த கனெக்ஷனை பிரிக்கக்கூடாது. பிரித்தோம்னா அது ஏதோ இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸ்பிளே ஆஃப் பவர், அது அவருடைய பராக்கிரமத்தின் ஒரு வெளிப்பாடு நம்ம காமிக்க விரும்புகிறான்ற மாதிரி ஆயிரும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வேதமே புரியாது, விளங்காது. அப்புறம் என்ன செஞ்சார், எதுக்கு செஞ்சார், எதுவுமே புரியாது. அப்படி பார்த்தோம்னா எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அந்த கனெக்ஷனை உடைக்கவே முடியாது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதனால் நாம் உயிர்த்தெழுவோம். நமக்கு உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னா கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். நான் ரெண்டுக்கும் உரிய கனெக்ஷன் பிரிக்க முடியாத கனெக்ஷன். நான் ஏசப்பா மனிதனின் ஒரு பிரதிநிதியாக மனிதனுக்காக உண்டு பண்ண வெற்றி இது. இயேசு மரணத்தின் மீது எடுத்த ஜெயம் மனுக்குலத்திற்கு மரணத்தின் மீது ஜெயத்தை கொடுக்கும்படி அவர் செய்த சாதனை. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவருடைய உயிர்த்தெழுதல் மனுக்குலத்தின் வெற்றி, மனுக்குலத்திற்கான வெற்றி அப்படி சொல்லலாம். ஜெய கிறிஸ்துன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் ஜெயம் ஏன் எடுத்தார்? அவருக்கா தேவைப்பட்டுச்சது? நமக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் வெற்றி சிறந்ததின் நோக்கம் நாம் வெற்றி சிறக்கும்படி, அவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும்படி, அவர் மரணத்தை ஜெயித்ததற்கு நோக்கம் நமக்கு மரணத்தின் மீது ஜெயம் உண்டாக வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.